அது மட்டும் இல்லாமல் அதே பேட்டியில் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி முடியெல்லாம் கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் சாதிச்ச அவர் உண்மையை சொன்னாராம். ஆந்திராவில் வந்து ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது அந்த ஷூட்டிங்கில் வந்து தண்ணியில் குதிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்ததாம். அந்த குதிக்கும் போது டூப்பே போடாமல் டமால்னு அவர் குதிச்சிட்டாராம் கிரேன்லேருந்து. அப்படி குதிக்கும்போது அந்த தலையில் வந்து பார்த்தீங்கன்னா முடி எல்லாமே அடுத்தடுத்த நாள் கொட்டிக்கிட்டே இருந்ததாம். ஒரு நாள் மொத்த முடியும் போச்சாம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதாம் அந்த தண்ணியில் வந்து ஒரு கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்காம். அந்த ஊரில் மெர்க்குரிக்காக செய்யப்பட்ட அந்த கெமிக்கல் விஷயத்தை வந்து இவர் தலையில் பட்டதுனால மொத்தமாக இவர் முடியெல்லாம் போயிடுச்சாம். அதனால் வந்து சினிமா துறையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராகவே 40 வருஷம் தள்ளிய இவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி நடிகனாக உருவெடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் படத்தில் இருந்தால் போதும்பா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுன்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு தன்னுடைய தனித்திறமையும் நடிப்பு திறமையும் காட்டிய நம்ம மொட்ட ராஜேந்திரன் இப்போ தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நடிகனாகவும் நம்ம ஸ்டண்ட்லேயும் வந்து வேறு லெவலில் சாதிக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு.